இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, சட்னிக்கு, அந்த தோசைக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து நல்லா காய்ட்டும். காஞ்சி போட்டு நம்ம வந்து பச்சை வெங்காயம், மிளகாய் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து போட்டுக்கலாம். தேங்காய் உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உளுத்தம் பருப்பு வந்து பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஸோ பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். மேக்ஸிமம் வந்து வதங்கில டமாட்டா வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கின பிறகு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினாவை அலசி வச்சு புதினா வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாகுது தான் நிறையா இருக்கும். வதங்கின பிறகு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து வச்சுருங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தோசைக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். வந்து இப்போ வந்து வதங்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வதங்கிச்சு. ஸோ நல்லா வதங்கிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ வதங்கினது வந்து போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டீமில் இருந்த பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதை என்ன ஆகும்னா அது வந்து உப்பு வந்து கரைஞ்சிடும். நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சுன்னா ஸ்டீம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.